அமைச்சர் பெருமானுக்கு என் பணிவான வணக்கங்கள். அரச வைத்தியரே வணக்கம். கருணாகரா, நம் வஞ்சி நாட்டு அரியணையை அலங்கரிக்க மன்னருக்கு ஒரு வாரிசு தோன்ற போகிறது. அந்த நல்ல செய்தியை கேட்க நாடே காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் எதிரிகள் கோட்டைக்குள் நுழைந்து விடாதபடி நீ விழிப்போடு காவல் புரிய வேண்டும். அந்தி காற்றுக்குள்ள என் அனுமதியின்றி உள்ளே நுழைய முடியாது பிரபு. வாழ்க மாமன்னர், அரசியாருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. அப்படியா? மகிழ்ச்சி. அம்மா தாயே, உன்னை தரிசிக்கும் பாக்கியத்தை இந்த ஏழைக்கு கொடுத்தாயே, உன் கருணையே கருணை. உன் கண்களுக்கு மட்டும் நான் யார் என்று தெரிகிறேனா? பெற்றவளை பிள்ளைக்கு தெரியாமல் போகுமா தாயே? மற்றவர் கண்களுக்கு பாம்பாக தெரியும் நான் என்னுடைய பக்தனின் கண்களுக்கு மட்டும் பகவதியாக தெரிவதில் எனக்கு மகிழ்ச்சிதான். தாயே, என் முன்னோர் செய்த புண்ணியம் உன் முக தரிசனம் எனக்கு கிடைத்தது. பல தலைமுறைகளில் உயிர் தியாகம் செய்து வந்த பரம்பரையில் வந்தவன் நீ. அதனால் தான் உன் கண்களுக்கு தெரிந்து விட்டேன். வருகிறேன். மன்னிக்க வேண்டும். அரசியாருக்கு குழந்தை பிறக்கப் போகும் இந்த சமயத்தில் யார் உள்ளே சென்றாலும் அதன் காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது என் கடமை. காரணம் இல்லாமல் காரியம் ஏது? அது பிரம்ம ரகசியம். அறிந்து கொள்ள விரும்பினார் உனக்கு துன்பமே நேரிடும். தாயே, தூய்மையாக நடப்பதால் துன்பம் வருமானால் அந்த துன்பமே எனக்கு இன்பம் தான். நான் சொல்லாவிட்டால் நீ விடமாட்டாய். கடந்த நாகபஞ்சமி அன்று. அம்மா நாகதேவி, என் தலையில் மணிமுடி இருக்கிறது, காலடியில் ரத்னபீடம் இருக்கிறது, அரியாசனத்தில் சரியாசனமும் இருக்கிறது. ஆனால் ஒரு பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான பெருமை எனக்கு இன்னும் கிடைக்கவில்லையே அம்மா. என் வீட்டிற்கும் இந்த நாட்டிற்கும் ஒரு வாரிசை என்னால் கொடுக்க முடியவில்லையே தாயே. தாயே, உன் மலரடியே துணை என்று இருக்கும் எனக்கு மலடி என்ற குறையை கொடுக்கலாமா? என் நெஞ்சத்தை குளிரவே எல்லாவிடும் நஞ்சை உமிழ்ந்து என்னை கொன்றுவிடு. அம்மா தேவி, தாயே, இந்த அவனுக்கு மனமிறங்கி காட்சி தந்த உன் கருணையே கருணை. என் மீது ஏனம்மா இந்த துவேஷம்? இது துவேஷம் அல்ல, தோஷம். தோஷமா? ஆமா, நாகதோஷம். புனிதா, இந்த அரண்மனையும் கோட்டை கொத்தளங்களும் இருக்கும் இடம் ஒரு காலத்தில் நாகவனமாக இருந்தது. அதை அழித்து அங்கிருந்த நாகங்களை எல்லாம் கொன்றுவிட்டுத்தான் இது கட்டப்பட்டிருக்கிறது. சந்ததியே இல்லாதவாறு நாகங்களை கொன்ற பாவம்தான் தோஷமாக உன் குடும்பத்தை சூழ்ந்திருக்கிறது. அம்மா, அப்படியானால் எனக்கு சந்ததியே இல்லையா? சர்வசக்தி படைத்த நீ என் மீது கருணை காட்டக்கூடாதா? புனிதா, தோஷத்தை மீறி உன் மீதுள்ள கருணையினால் உனக்கு புத்திரபாகியம் தந்தார். அது விபரீதத்திற்கு காரணமாகும். இப்படி சூன்யமாக இருப்பதை விட ஒரு குழந்தைக்காக எந்த சூறாவளியையும் சந்திக்க தயாராக இருக்கிறேன் தாயே. அப்படியானால் உனக்கு புத்திரபாகியம் உண்டாகும். நன்றி தாயே, நன்றி. ஆனால் ஒன்று, ஆண் குழந்தை வேண்டுமென்றால் நீ உன் மாங்கல்யத்தை இழப்பாய். அம்மா, பெண் குழந்தை வேண்டுமென்றால் அது தன் தாயை இழக்க நேரிடும். சொல், உனக்கு என்ன குழந்தை வேண்டும்? அம்மா, நான் பூவோடும் மஞ்சளோடும் வடிவதையே என் பாக்கியமாக கருதுகிறேன். எனக்கு பெண் குழந்தையே போதும் அம்மா. மகளே, தங்க விக்கிரகம் போன்ற ஒரு பெண் குழந்தைக்கு நீ தாயாவாய். அதற்கு என் பெயரை வைத்து நாகம்மா என்று அழைப்பாயாக. ஆகட்டும் தாயே. இந்த அவளையின் பிரார்த்தனைக்கு தாங்கள் பேரருள் புரிந்து விட்டீர்கள் அம்மா. அரசி கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் தருணம் இப்பொழுது வந்துவிட்டது. தாயே, உயிருக்கு உயிர் என்பது போல
அரசியாரின் உயிருக்கு பதில் அடியனது உயிரை ஏற்கக்கூடாதா? விதி பண்டு மாற்று செய்து கொள்வதில்லையே. தாயே, நீ அறியாததா? குழந்தை பிறந்ததும் அரசியார் இறந்தால் தாயை கொன்றது என்ற பழிச்சொல் ஆயுள் முழுவதும் அந்த குழந்தையை தொடருமே. கருணாகரா, சக்தி உபாசகனான உனக்காக நான் செய்யத்தக்க சகாயம் ஒன்றுதான் உண்டு. சொல்லுங்கள் தாயே, சொல்லுங்கள். அரசியின் ஆயுட்காலம் வருகிற பௌர்ணமி இரவு நடுநிசை வரை நிலைத்திருக்கும். அம்மா, ஆனால் ஒரு நிபந்தனை. இது தெய்வ ரகசியம். இதை நீ வெளியிட்டால் அந்த கணமே நீ உயிரிழப்பாய். உத்தரவு தாயே. பாலநாகம்மா, வர வேண்டும், வர வேண்டும். வடநாட்டு மன்னர் மைத்துனரே, எனக்கு ஒரு மருமகளை கொடுத்து விட்டீர்கள். மிக்க அதற்குள்ள அவசரப்படுகிறாயே. மாப்பிள்ள, வாங்க போய் பார்க்கலாம். வாருங்கள் அண்ணா. அண்ணியாரே, நலம் தானே? நலம் தானம்மா. மைத்துனரே, உங்கள் மருமகள் எப்படி? ஓ, என் மகனுக்கு வெகு பொருத்தம் போங்க. அதற்குள் சம்பந்தம் பேசுகிறீர்களே. சம்பந்தம் இல்லாமல் நாங்கள் இங்கு வருவோமா? மாப்பிள்ள, உனக்கு இவளை பிடித்திருக்கிறதா? ரொம்ப பிடிச்சிருக்கு. என் மகளுக்கு உன்னை பிடிக்காவிட்டா நான் குதிரையில வந்தேன், தூக்கிட்டு போயிடுவேன். நாளைக்கு பௌர்ணமி, நாளைக்கு பௌர்ணமி. அரசியாருக்கு ஆபத்து. ஐயோ, நாளை நடக்கப் போகும் நிகழ்ச்சியை இப்போது நினைத்தாலே என் நெஞ்சம் நடுங்குகின்றதே. நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? ஐயோ, என்னது? அரசியாருக்கு ஆபத்தா? தாங்களா? மாமன்னருக்கும் அமைச்சர் பெருமானுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். நகர்வனம் வந்த நாங்கள் உன் அழுகுரல் கேட்டுத்தான் உள்ளே வந்தோம். ஐயோ, உணர்ச்சி வேகத்தில் சொல்லக்கூடாததை சொல்லிவிட்டேனே. அரசியாருக்கு ஆபத்து என்று கூறினாயே, என்ன அது? ஐயோ பிரபு, அதை நான் எப்படி சொல்லுவேன்? நீ ராஜ விசுவாசி என்பது உண்மையானால், உன் முன்னோர்கள் எல்லாம் இந்த ராஜ விசுவாசத்திலே உயிர் தியாகம் செய்தது உண்மையானால், கருணாகரா, இந்த உண்மையை நீ வெளியிட்டுத்தான் ஆக வேண்டும். பிரபு, ராஜ ரகசியத்தை விட தெய்வ ரகசியம் காப்பாற்றப்பட வேண்டுமே என்றுதான் தயங்கினேன். சரி, உண்மையை சொல்லிவிடுகிறேன். மன்னர் பெருமானே, அரசியாருக்கு குழந்தை பிறப்பதற்கு சற்று முன்பாக கோட்டை வாயிலை காவல் காத்துக் கொண்டிருந்தேன். பெண் குழந்தை வேண்டும் என்றால் அது தன் தாயை இழக்க நேரிடும். இதுதான் அந்த தெய்வ ரகசியம். நாளை பௌர்ணமி இரவுதான் அரசியாருக்கு விதிக்கப்பட்டிருக்கும் காலக்கெடு. என் மரணத்தை தங்களுக்கு மனசஞ்சலத்தை ஏற்படுத்தக் கூடாதே என்பதற்காகத்தான் இதுநாள் வரை நான் தங்களிடம் கூறவில்லை. புரிகிறவதி, என்ன இருக்கிறது பிள்ளை தரும்? இந்த நேரத்தில் ஒரு தாயின் ஆசையும் பாசமும் தாங்கள் அறியாததல்ல. இதுதான் என் கடைசி வேண்டுகோள். கண் கலங்காது நம் செல்வத்தை நீங்கள் காக்க வேண்டும். வாராது வந்த இந்த மாமணியை என் நாட்டின் மணிவழியை சூட வேண்டும். செய்வீர்களா? பாலநாகம்மா பிறந்த போதே அவள்தான் இந்த நாட்டின் வருங்கால அரசு என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒரு சட்டம். அது போதும். இனி எனக்கு மரணம் சுகமான பயன். மரணமா? மன்னவன் நான் வாளோடும் வேரோடும் நான் படையோடும் இருக்கும் போது கேவலம் ஒரு பாம்பால் உனக்கு மரணம் நேர்வதா? பாம்பே நுழைய முடியாத ஒரு இடத்தில் உன்னை பாதுகாப்பாக வைக்கிறேன். ஓம் நமோஸ்து சர்வேப்யோ ये गीज प्रतिभीमनो ये अंतरिक्षे ये दिविदेभ्यः सर्वेभ्यो ये तोरे जने दिवा सूर्यशो लक्ष्मीशो ये बटे எங்கும் நிறைந்திருப்பவள் நீ. உன்னால் இங்கு வர முடியாது என்று நினைத்து என்னை இங்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என் கணவர். அவருடைய அறியாமையை நீ மன்னித்து விடம்மா. தாயே, உனக்கு வாக்களித்தபடி மரணத்தை தழுவ நான் தயாராக இருக்கிறேன்.
நாகேஸ்வரி, உன் அருளால் பிறந்த என் மகளே, உன் பொறுப்பில் விட்டுச் செல்கிறேன். கருணை காட்டு தாயே. புனிதவதி, நீ உயிர் தியாகம் செய்து தெய்வ நிலைக்கு உயர்ந்து விட்டாய். உன் வயிற்றில் பிறந்த பாலநாகம்மா தீமையை அழிக்க பிறந்தவள். அவள் புகழ் யுக யுகமாக நிலைத்து நிற்கும். தாயின் உயிர் போதாதென்று குழந்தையின் உயிரையும் தேடி வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் இங்கு வராமல் இருந்திருந்தால் இதையே என் தலையில் விழுந்திருக்கும். மல்லிகா, செங்கமலம், பணிப்பெண்கள் எல்லாம் எங்கே போனார்கள்? பொண்ணுக்காக ஊழியம் செய்பவர்கள் பொறுப்பான பதவிக்கே லாயக்கற்றவர்கள். ஓ, அதற்கு மாற்று ஏற்பாடு? ஒரே ஒரு வழி இருக்கிறது மன்னா. என்ன சொல்லுகிறீர்கள்? மன்னர் பெருமான் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும். அரியணைக்கு ஒரு அரசி வேண்டும், இளவரசிக்கு ஒரு தாய் வேண்டும். இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமைய வேண்டுமானால் ஒன்றுதான் வழி மன்னா. அரசே, தங்கள் மைத்துனர் இளையராணியின் மயக்கத்தில் நாட்டையே மறந்து விட்டார். வழிக்கு அஞ்சி பதவியை உதறிவிட்டு வந்து விட்டேன் அரசே. சகோதரி மறைந்த பிறகு என்னைத்தான் பகைத்துக் கொண்டார். நல்ல நெறிகளையுமா பகைத்துக் கொள்ள வேண்டும்? இந்த கேடுகளுக்கெல்லாம் நான் தான் காரணம். பாலநாகம்மாவுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டுமே என்பதற்காக மறுமணம் செய்து கொள்ள தூண்டியவனே நான் தான். ஓ, ஆளால சுந்தரரே, எனக்கு பாலநாகம்மாவை பற்றித்தான் கவலையாக இருக்கிறது. அவளை நாம் இங்கு அழைத்து வந்து விட்டால் என்ன? அது நடக்க முடியாத ஒன்று. ஏனென்றால் மன்னர் பாலநாகம்மா மீது தன் உயிரையே வைத்திருக்கிறார். தற்சமயம் அவரிடம் இருக்கும் ஒரே நற்பண்பு அதுதான். மேலும் பாலநாகம்மா பட்டத்துக்கு வர வேண்டியவள். அதனால் அவள் அங்கேயே இருப்பதுதான் நல்லது. அமைச்சர் கூறுவதும் நியாயம்தானே? ஓ, ஆளால சுந்தரரே, இனிமேல் நீங்கள் எனது நாட்டு அமைச்சர், எனது விழிகளாக இருந்து வழிநடத்த வேண்டும். அப்படியே மன்னா. அப்பா, அந்த ஆலகால விஷம் ஒரு வழியாக ஒழிந்தது. அமைச்சரா அவர்? ஒரே அமைச்சர். அவர் நமக்கு கொடுத்த சிரமத்திற்கு அவரை சிரச்சேதமே செய்திருக்க வேண்டும். மன்னர் கருணை காட்டிவிட்டார். அமைச்சர் போய்விட்டதால் இளையராணிக்கு எதிர்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எதிர்காலம் இருப்பதாக தெரியவில்லையே. ஏ அல்லி, என்ன சொல்கிறாய்? மன்னிக்க வேண்டும் மகாராணி. பாலநாகமாதான் பட்டத்து ராணியாவாள் என்று எல்லோரும் பேசிக் கொள்கிறார்கள். நாளைக்கு உங்கள் வயிற்றில் ஒரு குழந்தை பிறந்தால் அதற்கு வாயும் வயிறும் தான் சொந்தமா? அரியணைக்கு அந்த குழந்தை சொந்தமா? இதற்கு ஏதாவது செய்தாக வேண்டுமே. இருட்டின் அழிவிலேதான் ஒளி பிறக்கும் என்று சொல்வார்கள். அந்த இருட்டு பாலநாகமாதான். கத்தி எடுத்து சாதிக்கிற காரியமா இது? கண்ணீர் விடுகின்ற கலைத்திறமை போதாதாமா? அல்லி, கொஞ்சம் விளக்கமாக சொல்லேன். மன்னர் வந்ததும் அவர் மீது அம்மா நாகதேவி, நான் பிறந்த உடனே என் அம்மாவை முழுங்கிட்டேனா? என் அப்பாவுக்கும் சின்னம்மாவுக்கும் என்னால எந்த தீங்கும் வராம காப்பாத்து தாயே. என் மாங்கல்யத்துக்கு சோதனை வந்து விட்டது. என் பூவுக்கும் பொட்டுக்கும் ஆபத்து வந்து விட்டது. மோகனா, நீ என்ன சொல்லுகிறாய்? நான் உங்களை இழக்கும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது பிரபு. மோகனா, மோகனா, எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே, எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. பிரபு, காலையில் அரண்மனை ஜோதிடர் பரபரப்போடு ஓடி வந்தார். இளவரசி பாலநாகம்மாவின் ஜாதகப்படி முதலில் அரசியார் மாண்டார்கள் அல்லவா? அது நடந்து போன கதை. இல்லை பிரபு, அது தொடர்கிறதா? அது மன்னருக்கும் எமனாகும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறதா? என்ன? ஆமாம் பிரபு, நம் பாலாவுக்கு 7 ஆண்டுகள் நிறையும் போது தந்தையின் உயிருக்கு ஆபத்தா? அப்படி என்றால் பாலா இன்னும் சில தினங்கள் உயிரோடு இருந்தால் நீங்கள் உயிரிழப்பீர்கள். நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டுமானால் பாலா உயிரிழக்க வேண்டும். ஐயோ மோகனா, இது நஞ்சினும் கூடிய வார்த்தை. பாலாவை இழந்து நான் உயிர் வாழ்வதா? ஐயோ. பிரபு, மன்னர் என்பவர் ஒரு குழந்தையின் தந்தையோ ஒரு அரசியின் கணவரோ மட்டுமல்ல,
இந்நாட்டின் தந்தை. ஒரு பாலா வாழ்வதால் நாட்டு மக்கள் அனைவரும் அழிவதா என்று சிந்திக்கும் பொழுது பாலாவின் உயிரை பாலா இன்னும் சில தினங்கள் உயிரோடு இருந்தால் நீங்கள் உயிரிழப்பீர்கள். அப்பா, கொலை செய்யறது பாவம் இல்லையா? என்னம்மா, உனக்கு யார் சொன்னது? யாரும் சொல்லவில்லை, எனக்கே தெரியும். பாலா, பின்ன என்னப்பா, வேட்டையாடுறது பாவம் தானே? ஓ, நீ அதை சொல்லுகிறாயா? நான் பயந்தே போய்விட்டேன். இந்தாம்மா, சாப்பிடு. வேண்டாம்ப்பா, எந்த உயிருமே கொல்ல மாட்டேன் என்று சொல்லுங்கள். அது வந்துமா இனிமே இந்த வேட்டையே வேண்டாம்ப்பா. வரமாட்டேனம்மா. இதுதான் என் கடைசி வேட்டை. நான் பிறந்த உடனே என் அம்மாவை சாப்பிட்டு விட்டேனாம். அதனால் சாப்பிடும் போது அம்மாவின் ஞாபகம் வருகிறது. தூக்கம் வருகிறதாம்மா? படுத்துக்கொள். நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டுமானால் பாலா உயிரிழக்க வேண்டும். நம் செல்வத்தை நீங்கள் காக்க வேண்டும். வாராது வந்த இந்த மாமனியை என் நாட்டின் வழிவழியை சூட வேண்டும். அப்பா, 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 அப்பா. நீ நாகதேவி தானே? ஆமா, நான் உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறேன். என் பின்னால் வா. நாகேஸ்வரி, என்ன தண்ணி விட்டுட்டு எங்க போயிட்ட? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யார் சிரிக்கிறது? நான் தான் உன் குலதெய்வம். அப்படியா? தெய்வம் மனுஷங்களோட பேசுறது இல்லன்னு எல்லாரும் சொல்றாங்களே. சமயம் வரும்போது பேசுவேன். இப்பொழுது நான் உன்னை எதிரில் வந்தால் நீ என்ன செய்வாய்? அம்மா அம்மான்னு சொல்லி சந்தோஷப்படுவேன். இதோ வந்துவிட்டேன் அம்மா. நீ அம்மா என்று அழைப்பதை கேட்க ஆவலோடு வந்திருக்கிறேன். அம்மா, அம்மா. ஆஹா, பக்தரின் கீதங்களிலும் வேதநாதங்களிலும் இல்லாத மயக்கம் இந்த முத்தான மூன்றெழுத்து சொல்லில்தான் இருக்கிறது. அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா? நான் பிறந்த உடனே அம்மா என்ன பிரிஞ்சிட்டாங்க. இப்போ அப்பாவும் என்ன பிரிஞ்சிட்டாங்க. நான் மட்டும் எதுக்காக வாழணும்?
நல்ல காரியம் என்றால் ஒரு காரணம் உண்டு, அதை நாடறியும் காலம் வரும் நாளை. நீர் கொடுக்க பிறந்ததம்மா கோடை, நிழல் கொடுக்க பிறந்ததம்மா சோலை. அந்த ஆற்று நீர் செய்த அதிர்ஷ்டம்தான் என்ன, தங்கு தடை இல்லாமல் அவள் உடலை தழுவிச் செல்லுகிறது. ஓ, கண்ணை கூசும் அழகே. காட்டு வளர்ச்சி என்றாலே கட்டுப்பாடு இருக்காது போல் இருக்கிறது. என்னாயிற்று உங்களுக்கு? வேண்டாம் வேண்டாம், நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டாம். ஏன்? நான் மனத்தால் கரைப்பட்டவன். நீங்கள் நீராடி கொண்டிருந்த காட்சியை நான் மறைந்திருந்து கண்டு ரசித்தேன். அந்த தவறுக்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டியதுதானே? தவறு செய்பவர்களின் தலை சீவப்பட வேண்டும் என்று வைத்துக் கொண்டால் உலகத்தில் மனிதர்களே இருக்க மாட்டார்களே. உங்களுக்கு எதற்கு வீண் சிரமம்? ஆபத்தில் இதெல்லாம் பார்க்க கூடாது. ஆபத்தில் உதவும் இந்த அபயக்கரங்களுக்கு நான் என்ன பிரதி உதவி செய்ய போகிறேன்? இதை அபயக்கரம், அன்புக்கரம் என்றெல்லாம் வர்ணிக்காமல் இருந்தால் அதுவே ஒரு பெரிய உதவி. நீங்கள் என் ஆயுளில் மறக்க முடியாத தேவதை. நீங்கள் எனக்கு ஒரு பெரிய தொல்லை. நீங்கள் என்ற வார்த்தை தொல்லை என்றேன். என்னை நீ என்று அழைத்தால் நன்றி கூறுவேன். இது வந்துவிட்டேன்.
கவி எழுத குறுநகை அமைத்தது இலக்கிய மேடை கருவிழி வரைந்தது மன்மத ஜாடை கூந்தலிலே மேகம் வந்து குடி புகுந்தாளோ கவி எழுத செவ்வாழை கால்கள் சிங்கார தூண்கள் செவ்வாழை கால்கள் சிங்கார தூண்கள் நடந்தால் இடையொரு நடனம் நடந்தால் இடையொரு நடனம் மேல் பாதி தன்னை பார்க்க ஒரு 100 நாளாகும் கொடி அலங்காரம் அடியை அளந்து வரும் கொடியென ஆடும் கூந்தலிலே மேகம் வந்து குடி புகுந்தாளோ கவி எழுத தந்தனந்தனந்தனந்தனம் தந்தனந்தனந்தனந்தனம் தந்தந்தன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 ம் தந்தம் தந்தனம் தந்தம் தந்தனம் தந்தம் தனம் தந்தம் தந்தனம் தங்கமேனி சித்த சித்திரம் தங்கமேனி சிற்ப சித்திரம் கத்தை பேச்சு முத்துரத்தினம் தங்கமேனி சிற்ப சித்திரம் கத்தை பேச்சு முத்துரத்தினம் அங்கம் ஒன்று காதல் மண்டபம் அங்கு பேசும் இன்ப மந்திரம் அங்கம் ஒன்று காதல் மண்டபம் அங்கு பேசும் இன்ப மந்திரம் கோடி மலரில் இவள் குமுதம் சுவை கூடும் நகையில் இவள் அமுதம் கோடி மலரில் இவள் குமுதம் சுவை கூடும் நகையில் இவள் அமுதம் கலசம் குலுங்கும் இளமையில் கவிஞன் மயங்கும் கலைமையில் வீரமேனி துணிப்பின் குடங்களென அழைத்து வரும் அழைக்க வரும் புது நிலவோ கூந்தலிலே மேகம் வந்து குடி புகுந்தாளோ கவி எழுத குறுநகை அமைத்தது இலக்கிய மேடை கருவிழி வரைந்தது மன்மத ஜாடை கூந்தலிலே மேகம் வந்து குடி புகுந்தாளோ கவி எழுத என்ன ஒரே பிடிப்பு. இல்லையே, இனிக்கிறதே. அப்படியா? எங்கே? ஆம், இனிக்கிறது. ஆஹா, எவ்வளவு இனிப்பு! இந்த இதழ்கனி மீது சிறிது பட்டதாலேயே இவ்வளவு இனிக்கிறதே. இந்த இதழ்கனி எவ்வளவு இனிக்கும்! போங்கள், எனக்கு வெட்கமாக இருக்கிறது. இப்படி முகமலரை நீ மறைத்துக் கொண்டால் என் கண்வண்டுகள் காதல் மகரந்தத்தை அனுபவிக்க முடியாமல் கலங்க நிற்காதா? இன்று நீங்கள் கவிஞராகிவிட்டீர்களே. நீயே ஒரு கவிதை. உன்னை பாடும் கவிஞன் நான்.
கூறுங்கள். எங்களுக்கு நீதி வேண்டும், எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். தலைப்பிள்ளைகள் சில காலமாக காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். கர்ப்பிணி பெண்கள் யாராரோ கடத்தப்படுகிறார்கள். வயதுக்கு வந்த பெண்களும் மர்மமாக தூக்கி செல்லப்படுகிறார்கள். இந்த அக்கிரமத்தை அரசு உடனே அடக்க வேண்டும் மகாராஜா. குற்றவாளியை கண்டுபிடித்து சரியான தண்டனை வழங்க வேண்டும். எல்லோரும் சற்று பொறுமையாக இருக்கும்படி கேட்டுக் கொள்கிறேன். அக்கிரமத்தின் நாணி வேறு கிள்ளி எறியப்படும். குடிமக்களுக்கு பாதுகாப்பும் கொடியவர்களுக்கு சிரச்சேதமும் வழங்கப்படும். இந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு அனைவரும் வீடு திரும்புமாறு கேட்டுக் கொள்கிறேன். பிரபு, தன் உயிரை போல் மண்ணுயிரை பாதுகாப்பது மன்னருடைய கடமை அல்லவா? அந்த கொடியவனை கண்டுபிடிக்க உடனே ஏற்பாடு செய்யுங்கள்.